இந்த விக்னியர் சைஃபரை டீகோட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு கீ தேவை. இந்த கீ தான் அவங்க அந்த மாயன் நம்பர்ஸை டீகோட் பண்ணது மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த கீயை வச்சு அந்த ரெடிட் பேஜில் இருந்த போஸ்டெல்லாம் டீகோட் பண்ணது மூலியமாக அந்த டைட்டில்லாம் தாமஸ் புல்ஃபின்ச் எழுதின புல்ஃபின்ச் மெத்தாலஜின்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த புக் சைஃபரை டீகோட் பண்ணதுக்கப்புறம் அதில் கிடச்ச மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, காலர்ஸ் அட் தி டெலிஃபோன் நம்பர் 214-390-9608 அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த ஒரு டெலிஃபோன் நம்பர் ஆஸ்டின் டெக்ஸஸ்ன்ற இடத்துல லொக்கேட் ஆகிருந்துருக்குது. எப்படியோ ஒரு வழியாக இந்த சிக்கேடா 3301 யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணையில் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணது நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Very good. You have done well. There are 3 prime numbers associated with the original final.jpg image. 3301 is one of them. You will have to find the other 2. Multiply all 3 of these numbers together and add a .com on the end to find the next step. Good luck. Goodbye. ஸோ இப்போ நீங்கள் இதை கேட்ட மாதிரி இந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணது ஒன்றும் ஒரு நம்பர் கிடையாது. இந்த ஃபோன் நம்பரில் இன்னொரு க்ளூவை கொண்ட ஒரு ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் தான் பதிவாக இருந்திருக்குது. அதனால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணவங்கனால இந்த பசிலுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னதான் இது பலருக்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பலரும் உண்மையிலேயே இந்த க்ளூஸ்க்கு பின்னாடிலாம் யார் இருக்கானோ அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னோ தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இந்த ஒரு காரணத்தினால சால்வர்ஸ் அந்த ரெக்கார்டட் மெசேஜில் சொன்னபடி 4chan இணையதளத்தில் முதல்ல போஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரிஜினல் இமேஜில் ப்ரைம் நம்பருக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தேட தொடங்கினாங்க. மறுபடியும் ஃபோட்டோஷாப் போன்ற டூல்ஸை பயன்படுத்தியும் எந்த ஒரு விடையும் கிடைக்கலன்ட்டு அவுட்கேஸில் அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி பார்க்கலையும் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அவ்வளோ ஏன் சிலர் அந்த மெசேஜில் இருந்த கேரக்டர்ஸை எண்ணி பார்த்தது மாத்திரம் இல்லாமல் அதை ஆஸ்கி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி பல டீகோடிங் மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாமே அவங்கள ஒரு டெட் எண்டில் தான் கொண்டு போய் விட்டுச்சு. ஆனால் 3301ஓட மற்ற எல்லா பசில் மாதிரியுமே இந்த பசில்லையும் அவங்க தேடுறதுக்கான பதில் அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்குது. அதாவது இந்த இமேஜ் ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை. இந்த இமேஜ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுக்கும் நம்ம தேடுற 2 ப்ரைம் நம்பருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜோட உயரம் 503 பிக்சல் அளவுலையும் அதோட அகலம் 509 பிக்சல் அளவையும் கொண்டதாக இருந்திருக்குது. அண்ட் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே 503 509 ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த வாய்ஸ் மெயிலில் சொன்ன மாதிரியே நம்ம 503 × 509 × 3301 கேல்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் 845145,127 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நம்பரோட ஒரு .com ஆட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கையில் அந்த வெப்சைட்டில் முதல்ல 3301ஓட சிம்பிளான சிக்கேடா இமேஜை சால்வர்ஸ் பார்த்துருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் தான் 3301ஓட சிம்பிளை அவங்க முதல் தடவை பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இமேஜுக்கு கீழே ஒரு டைமரும் இருந்திருக்குது. அந்த டைமரில் இருந்த கவுண்ட் டவுன் 0 ஆன உடனே அந்த டைமர் இருந்த இடத்துல 5 வெவ்வேறு நாட்டில் உள்ள 14 வெவ்வேறு லொக்கேஷனுக்கான கோஆர்டினேட்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதுவரையும் 3301 அவங்களோட பசில் எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையில் இந்த இடத்துல இருந்து அவங்களோட தேடுதலை குறுகல் படுத்த தொடங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் 5 வெவ்வேறு நாட்டில் இருக்கிற 14 வித்தியாசமான லொக்கேஷனுக்கான கோஆர்டினேட்ஸை கொடுத்து அவங்களோட பசில்ஸை உண்மையான உலகத்தை கொண்டு வந்த காரணத்தினால இந்த 3301 ஒரு குளோபல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம்னோ இல்லைன்னா இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நேரமும் பணமும் கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம்னு சொல்லி பலரும் நம்ப தொடங்கினாங்க. இதுக்கப்புறம் சால்வர்ஸ் அந்த கோஆர்டினேட்ஸில் கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு அவங்களே போயோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள போக சொல்லியோ அங்கே தேடுதல் நடத்தி பார்த்ததில் அவங்களுக்கு ஒரு போஸ்டர் கிடச்சிருந்துருக்குது. இந்த ஒரு போஸ்டரில் சிக்கேடா இமேஜ் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த இமேஜுக்கு கீழே ஒரு QR கோடு இருந்திருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணது மூலியமா அந்த வெப்பேஜ் அவங்களுக்கு இன்னொரு இமேஜை கொடுத்துருந்துருக்குது.
அண்ட் வழக்கம் போல் இந்த ஒரு இமேஜையும் அவுட்கேஸில் ப்ராசஸ் பண்ணி பார்க்கையில் அதுலேயும் ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அது கூடவே ஒரு வார்னிங் மெசேஜ் இருந்திருக்குது. 3301 கொடுத்த பஸ்ஸெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மாத்திரம் இல்லாமல் அது இன்டர்நெட்டில் இருந்த காரணத்தினால அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். அந்த வார்னிங் மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே வர பசில்ஸ்க்கான ஆன்சரை யாரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு, அவங்களுக்கு பெஸ்ட்டானவங்க மாத்திரம்தான் தேவைணும், அவங்க முதல்ல வர ஒரு சில பேரை மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கடைசியாக கொடுக்கப்பட்டிருந்த பசிலில் அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லைன்னா ஒன்று நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையாவது உதவி பண்ண சொல்லியிருக்கணும். ஆனால் 3301க்கு மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இந்த வார்னிங் மெசேஜ் மூலயமா தெரிய வருது. சால்வர்ஸ் அவங்க கடைசியாக கண்டுபிடிச்ச க்ளூவில் இருந்த சென்டென்ஸ் சைபர் பங்க் நாவலிஸ்டான வில்லியம் கிப்சனால் எழுதப்பட்ட அக்ரிப்பான்ற போயம்லேருந்து எடுக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு போயமை 3301 பயன்படுத்தினதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இது ஏன்னா இந்த ஒரு போயம் ஒரிஜினலாக ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில் தான் வெளியிடப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு போயமை படித்ததுக்கப்புறம் அது தன்னைத்தானே என்கிரிப்ட் பண்ணிக்கிற மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த புக் சைஃபரை டீகோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு யூஆர்எல் கிடச்சிச்சு. ஆனால் இந்த யூஆர்எல் மற்றது மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு டாட் ஆனியன் எக்ஸ்டென்ஷனுக்கான யூஆர்எல். உங்களில் சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த டாட் ஆனியன் எக்ஸ்டென்ஷன் போட்ட வெப்சைட்லாம் பேசிக்காக டார்க் வெப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான பர்பஸ் என்னென்னா, இந்த வெப்சைட்டுக்கான சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறது தான். அதாவது ஒரு ஆனியன் எப்படி லேயராக இருக்குமோ அதே மாதிரி ஒரு வெப்பேஜை மல்டிபிள் நோட்ஸ் மூலியமாக பாஸ் பண்ணி ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணுறது மூலியமா அந்த வெப்பேஜுக்கான மெட்டாடேட்டாவே மல்டி லேயர் என்கிரிப்ஷன் மெத்தட் மூலியமாக என்கிரிப்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு காரணத்தினால அந்த வெப்பேஜை யார் ஹோஸ்ட் பண்ணானோ இல்லை அந்த வெப்பேஜை யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கனோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறவங்களோட ஐபி அட்ரஸையோ இல்லை அதை ஓப்பன் பண்ணுறவங்களோட ஐபி அட்ரஸையோ யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 3301 ஏன் ஆரம்பத்துலேருந்து டாட் ஆனியன் வெப்சைட்ஸை பயன்படுத்தலனோ, அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தின வெப்சைட்ஸை வச்சு ஏன் யாரும் அவங்கள ட்ராக் பண்ணலன்னு தோணலாம். இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம், டாட் ஆனியன் வெப்சைட்டை யூஸ் பண்ணணும்னா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலாக அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ண தெரியாதவங்கனால அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த டாட் ஆனியன் எக்ஸ்டென்ஷன் போட்ட வெப்சைட்டை நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற ப்ரௌசரான கூகுள் குரோம், சஃபாரி போன்ற ப்ரௌசரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம தனியாக செட்டப் பண்ணணும். அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் அவங்க பயன்படுத்தின வெப்சைட்லேருந்து ஏன் யாரும் அவங்கள ட்ராக் பண்ணலன்றதை தெரிஞ்சுப்போம். இது ஏன்னா அவங்க இதுவரையும் பண்ண எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களோட ஐபி இன்ஃபர்மேஷன்ன்றது தேவைப்படவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு அவங்க முதல்ல 4chan அவங்களோட போஸ்ட்டையுமே ஆனால் நம்ம சதை போட்டிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இமேஜஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வெப்சைட்ஸில் கூட இமெயில் ஐடி, யூசர் நேம் போன்ற எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இல்லை. அதுவும் அவங்க பயன்படுத்தின எல்லா வெப்சைட்ஸுமே ஆட்டோமேட்டடாக இருந்திருக்கு. அதாவது இந்த வெப்சைட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க பப்ளிக் ஒய்ஃபை, விபிஎன் மற்றும் ப்ராக்ஸி போன்ற விஷயங்களை பயன்படுத்தியிருந்த காரணத்தினால அதில் அவங்களோட ஒரிஜினல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகலை. அப்படியே ஒரு வேளை அதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேஸ் இருந்திருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டடாக இருந்த காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அந்த லிங்க் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வெப்பேஜ் இன்டர்நெட்டில் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இருக்காது. அதாவது அவங்க பயன்படுத்தின லிங்க்ஸை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தின எல்லா வெப்பேஜுக்குமே ஒரு லிமிட்டட் லைஃப் ஸ்பேன் இருந்த காரணத்தினால அவங்கள யாராலையும் ட்ராக் பண்ண முடியல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாட் ஆனியன் எக்ஸ்டென்ஷன் போட்ட வெப்சைடெல்லாம் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற வெப் ப்ரௌசர் மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை ஆக்சஸ் பண்ணணும்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்டு ஆனியன் ரவுட்டர் நெட்வொர்க் அல்லது டார் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ரௌசர் மூலியமாக தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது பேசிக்காக நம்ம டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணணும். இந்த டார்க் வெப்னாலே எல்லாரும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஒரு இடமா தான் பார்க்குறாங்க.
இது என்னதான் உண்மையாக இருந்தாலும் அதெல்லாம் டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான். இந்த டார்க் வெப்ன்றது டீப் வெப்போட ஒரு பகுதியாக இருக்குது. இந்த டீப் வெப்பில் தான் இன்டர்நெட்டோட எல்லா அன்இண்டெக்ஸ் பார்ட்ஸும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களோட யூடியூப் ப்ரீமியம், கூகுள் ஸ்டோரேஜ், ஐக்ளவுட் போன்ற ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டீப் வெப்பில் தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஆத்தரைசேஷன் வேணும். இன்னும் விலாவரியாக சொல்லணும்னா இன்டர்நெட்டில் இருக்கிற முக்கால்வாசி டேட்டா இந்த டீப் வெப்பில் தான் இருக்குது. இதில் இந்த டார்க் வெப்ன்றது டீப் வெப்போட ஒரு பகுதியாக இருக்கிற நிலையில் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டார் ப்ரௌசர் போன்ற ஸ்பெஷலைஸ்ட் டூல் நம்மளுக்கு தேவை. இந்த டார் ப்ரௌசரை நம்ம பயன்படுத்துறது மூலிமா நம்மளோட வெப் டிராஃபிக் ஆனால் நம்ம சமாத்தப்படுது. அதாவது இதை பயன்படுத்துறது மூலிமா ஒரு வெப்சைட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறானோ இல்லை அதை யார் யூஸ் பண்ணுறானோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த டார் ப்ரௌசரை பப்ளிக் யூஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி யூஎஸ் நேவி கவர்மெண்டோட கம்யூனிகேஷனை சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பப்ளிக் யூஸுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அனானமஸாக இருக்கணும்னு நினைக்கிற கிரிமினல்ல இருந்து அட்வொகேட், விசில் ப்ளோயர்ஸ் வரையும் பலரும் இந்த டார் நெட்வொர்க்கை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ 3301 இப்பேற்பட்ட ஒரு செக்யூரான மெத்தடை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால சால்வர்ஸ் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச ஆனியன் லிங்கை அவங்களோட டார் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கையில் அந்த வெப்பேஜில் க்ரீட்டிங்கோட ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு புது மெயில் ஐடி அவங்க க்ரியேட் பண்ணி கீழே இருக்கிற பாக்ஸில் என்டர் பண்ணுறது மூலியமா அந்த மெயிலுக்கு அவங்க ஒரு நம்பர் அனுப்புவாங்கணும். அந்த நம்பரை இந்த வெப்பேஜோட கடைசியில் சேர்த்து சர்ச் பண்ணுறது மூலியமா அடுத்த கட்டத்துக்கு இவங்களால போக முடியும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்துச்சு. இதுதான் 3301 ஒரு நபரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுறது முதல் முறை. ஆனால் இந்த ஒரு டாஸ்கையுமே ஒரு குறிப்பிட்ட சிலர்னால மாத்திரம்தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது அந்த வெப்பேஜில் இமெயில் ஐடியை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் இருந்த நிலையில் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டைலாக் பாக்ஸ் அதுலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த வெப்பேஜில் இருந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜுமே வேற ஒரு மெசேஜ்னால மாற்றப்பட்டிருந்துச்சு. அந்த மெசேஜில் அவங்க பெஸ்ட்டானவங்கள தான் தேடுறதாகவும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையில்லைனும் அதனால் அங்கே முதல்ல வர ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் பரிசு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் அவங்களோட இமெயில் ஐடியை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ண தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்றது உறுதியாக தெரியலை. இன்டர்நெட் முழுக்க இது மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்கிரிப்டட் டெக்ஸ்டில் இருக்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது, ஒரு மியூசிக் ஃபைலில் இருக்கிற மெசேஜ் டீகோட் பண்ணுறதுன்ட்டு பல வேரியன்ட்ஸ் ஆஃப் கதைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி 3301 தான் கொடுக்கப்பட்டுச்சான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு அவங்களோட சப்ரெடிட்டில் இருந்த இமேஜ் மாற்றப்பட்டிருந்துருக்குது. அந்த இமேஜில் இருந்த மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, அவங்க தேடிக்கிட்டு இருந்த நபர்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டதாகவும் அதனால அவங்களோட தேடுதல் பயணம் இத்தோட ஒரு முடிவுக்கு வருதுன்னும் இந்த தடவை வாய்ப்பு கிடைக்காதவங்க யாரும் மனசை தளர விட வேண்டாம்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அண்ட் இத்தோட எப்படி இந்த பசில்லாம் மர்மத்தோட ஆரம்பிச்சிச்சோ அதே மர்மத்தோட ஒரு முடிவுக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3301 மெசேஜ் போஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணதை தொடர்ந்து அவங்கள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கினாங்க. ஆனால் 3301 4chan அவங்களோட முதல் பஸ்ஸில் போஸ்ட் பண்ணி சரியா ஒரு வருஷம் ஒரு நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் வந்தாங்க. எஸ், 3301 இஸ் பேக். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் கடந்த ஜனவரி 5, 2013 4chan இணையதளத்தில் 3301 இன்னொரு புது இமேஜை போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இமேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, அவங்களோட தேடுதலை மறுபடியும் தொடர்றதாகவும் இந்த இமேஜில் தான் அவங்களோட முதல் க்ளூ ஒளிஞ்சிருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்க சொல்லியும் போட்டிருந்துச்சு. இந்த திருப்பும் முன்னாடி மாதிரியே இந்த இமேஜை அவுட்கேஸில் ப்ராசஸ் பண்ணது மூலியமா அது அவங்களுக்கு ஒரு புக்கோட கொடுத்துச்சு. அந்த புக்கோட் ஒரு யூஆர்எல்ல கொடுக்க அந்த யூஆர்எல்ல ஒரு ஃபைல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ஃபைல் வழக்கம் போல் ஒரு இமேஜோ மெசேஜோ இல்லை. அதுக்கு பதிலாக இந்த திருப்பு ஒரு கஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே அதில் இருந்திருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பூட் பண்ணி பார்க்கையில் 2லேருந்து 3301 வரையும் எல்லா ப்ரைம் நம்பரையும் வரிசையாக காமிச்சிட்டு அது மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருந்துருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேடுறது உங்களை சுற்றி தான் இருக்குது, குட் லக் 3301 அப்படின்னு ஒரு மெசேஜை காமிச்சிட்டு ரீஸ்டார்ட் ஆகிருந்துருக்குது.
அப்படியே இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பத்தில் யாருக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு சிலர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை குறிக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட என்கிரிப்டட் டெக்ஸ்ட் இருந்த நிலையில் அதை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. ஆனால் ஒரு சிலர் அந்த ஓஎஸோட ரீபூட் சீக்வன்ஸை பிரேக் பண்ணுறது மூலியமா அதில் இருக்கிற ஃபைல் சிஸ்டமை ப்ரௌஸ் பண்ண முடியுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருந்த ஒரு ஃபோல்டரில் MP3 ஃபார்மேட்டில் ஒரு மியூசிக் இருந்த நிலையில் அதோட ஐடி டேக்கை வச்சு பார்த்தா அந்த ஃபைலோட டைட்டில் தி இன்ஸ்டார் எமர்ஜென்சின்றது தெரிய வருது. சால்வர்ஸ் அந்த மியூசிக்கில் இருக்கிற ஹிடன் மெசேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான டெக்னிக்ஸையும் பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த மியூசிக் ஃபைலை பேக்வேர்ட்ஸில் ப்ளே பண்ணி பார்க்குறது, அதோட ஃப்ரீக்வன்சி ரீட் பண்ணுறது, அவ்வளோ ஏன் அந்த ஆடியோ ஃபைலை ஸ்பெக்ட்ரல் அனலைசரில் கூட ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் தான் யாரோ ஒரு நபர் ட்விட்டர் ஃபீல்டில் இருந்த டெக்ஸ்டெல்லாம் பைனரி கோட் ஃபார்மேட்டில் இருக்கிறதாவும் அதை அசம்பிள் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு ஒரு ஃபைல் கிடைக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த டெக்ஸ்டெல்லாம் எந்த என்கிரிப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரியாத காரணத்தினால அதை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. இந்த டெக்ஸ்ட்டை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தில் தான் சிலர் இந்த டெக்ஸ்டெல்லாம் வேற ஒரு ஃபைலோட பைனரி டேட்டாவை கீயாக கொண்டு இந்த டெக்ஸ்டெல்லாம் என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின ஃபைல் எதுன்னு பார்த்தா அதுதான் அந்த ஓஎஸோட ஃபைல் சிஸ்டமில் இருந்த தி இன்ஸ்டார் எமர்ஜென்சின்ற மியூசிக் ஃபைல். ஸோ இப்போ இந்த மியூசிக் ஃபைலை பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை பயன்படுத்தி ட்விட்டர் பேஜில் இருந்த டெக்ஸ்டெல்லாம் டீகோட் பண்ணது மூலியமா அவங்களுக்கு ஒரு ரூன் டேபிள் கிடச்சிருக்குது. இந்த ரூன் டேபிளுமே ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்த நிலையில் அதுலேயும் ஏதாவது சீக்ரெட் மெசேஜ் இருக்குமோன்ட்டு அதை அவுட்கேஸில் போட்டு ப்ராசஸ் பண்ணது மூலியமா அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே அதில் ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த மெசேஜ் அவங்கள ஒரு .onion வெப்சைட்டுக்கும் கொண்டு போய் விட்டுருக்குது. இந்த ஒரு .onion வெப்சைட்டை டார் ப்ரௌசரில் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வெப் ப்ரௌசர் ஆர் யூஸ்லெஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருந்தது மாத்திரம் இல்லாமல் அது கீழே சிக்கேடாவோட லோகோ இருந்ததோட அதில் ஒரு வெல்கம் டெக்ஸ்ட் இருந்திருக்குது. ஆரம்பத்தில் பலரும் இந்த வெப்சைட்டில் என்ன க்ளூ இருக்குன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் ஒரு சிலர் அந்த வெப்சைட்டில் ஹலோ கமெண்ட்டை டைப் பண்ணுறது மூலியமா அது இன்னொரு சீக்ரெட் மெசேஜை ரிவீல் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு மெசேஜ் அவங்கள இன்னொரு வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போன நிலையில் அந்த ஒரு வெப்சைட்டில் இன்னொரு மெசேஜ் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அது மறுபடியும் அவங்கள இன்னொரு வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்குது. அண்ட் கடைசியாக இந்த ஒரு வெப்சைட்டில் மறுபடியும் 7 வெவ்வேறு இடத்துக்கான கோஆர்டினேட்ஸ் இருந்திருக்குது. ஸோ இப்போ சால்வர்ஸ் எல்லாம் அந்த போஸ்டர்ஸை தேடி மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அண்ட் இந்த திருப்பு அவங்க கண்டுபிடிச்ச போஸ்டர்ஸில் ஒரு ஃபோன் நம்பர் கூட ஒரு ஆக்சஸ் கோடும் இருந்திருக்குது. இந்த ஆக்சஸ் கோடோட பர்பஸ் என்னென்னா அந்த ஃபோன் நம்பருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணிடக்கூடாதுன்றது தான். ஆனால் அப்படி இருந்தும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஆக்சஸ் கோடை நம்பர் பேடில் டைப் பண்ணது மூலியமாக கூட எதுவுமே நடக்கலை. இதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரூன் டேபிளுக்கு அதில் இருந்த சீக்ரெட் மெசேஜை தவிர இன்னொரு பர்பஸ் இருக்குன்றது இவங்களுக்கெல்லாம் தெரிய வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஆக்சஸ் கோடில் அந்த லெட்டர்ஸை அந்த ரூன் டேபிளில் இருந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச வேல்யூவை என்டர் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கமெண்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் அந்த காலில் இருந்து கேட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை கொடுத்த நிலையில் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸை டீகோட் பண்ணது மூலியமா அது அவங்கள மறுபடியும் டார்க் வெப்பில் இருக்கிற இன்னொரு வெப்சைட்டை கூட்டிகிட்டு போன நிலையில் அந்த வெப்சைட்டில் ஒரு டெஸ்ட் இருந்திருக்குது. இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 19 கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. குறிப்பிட்ட சில நபர்களால் மாத்திரம்தான் இந்த 19 கொஸ்டினையும் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே முடிச்சு சப்மிட் பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி வெற்றிகரமாக அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ண எல்லாருக்கும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மெயில் வந்திருக்குது. என்னதான் இந்த மெயிலில் 3301 என்ன சொல்லியிருந்தாங்கன்ட்டு நம்மளுக்கு உறுதியாக தெரியலைன்னாலும் இன்டர்நெட்டில் இதை பற்றி பல ரூமர்ஸ் இருக்குது. இந்த ரூமர் படி 3301 இதில் பாஸ் பண்ண எல்லாரையும் ஒரு லோ லெவல் TCP சர்வரை டிசைன் பண்ண சொன்னதாகவும் அந்த சர்வரை February 2013 மார்ச் 2013 வரையும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் 3301 பசில்ஸோட வருவாங்களான்ட்டு பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் அவங்களோட எதிர்பார்ப்பு வீண் போகலை.
கடந்த ஜனவரி 6 2014 3301 ஒரு புது இமேஜை அவங்க போன பசலுக்கு யூஸ் பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த திருப்பும் அவங்களோட பழைய பேட்டர்னே ஃபாலோ பண்ண காரணத்தினால மறுபடியும் அந்த ஃபோட்டோவை அவுட்கேஸில் ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து புக்கோட கண்டுபிடிச்சி அந்த புக்கோட்லேருந்து .onion லிங்கை கண்டுபிடிக்கிறாங்க. போன திருப்பு மாதிரியே ஒரு சீரீஸ் ஆஃப் பசில்ஸ்க்கு அப்புறம் 3301 ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றத சால்வர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டாக்குமெண்டோட பெயர் லிபர் பிரெமிஸ். 3301 கொடுக்குற பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண அந்த புக்கில் இருக்கிற பேஜஸும் அன்கவர் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு புத்தகம் ரூன் கேரக்டர்ஸால் எழுதப்பட்டிருந்த நிலையில் அதை சால்வ் பண்ண இன்னும் பசில்ஸ் தான் அதிகமாகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு லிபர் பிரிமிஸ்ன்ற புத்தகத்தில் மொத்தம் 74 பக்கங்கள் இருக்கிற நிலையில் அதில் இன்னைக்கு வரையுமே வெறும் 17 பக்கங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக டிகோட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் கடந்த ஜனவரி 2015 வந்துட்டு போனதுக்கப்புறம் கூட 3301 கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வராத காரணத்தினால சிலர் 3301 அவங்க தேடிக்கிட்டு இருந்த நபர்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு நம்ப தொடங்கினாங்க. ஆனால் இதுக்கு எதிர்மாறா ஒரு சிலர் இந்த லிபர் பிரெமிஸ் முழுமையாக சால்வ் பண்ணப்படுற வரையும் 3301 ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கடந்த ஜனவரி 2016 3301 அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இன்னொரு புது இமேஜுக்கான ஒரு லிங்கை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இமேஜில் லிபர் பிரெமிஸ் தான் அவங்க தேடுறதுக்கான வழின்னு போட்டிருந்துருக்குது. இதுக்கப்புறம் இன்னைக்கு வரையுமே 3301 கிட்ட இருந்து வேற எந்த மெசேஜுமே வரல. அது மாத்திரம் இல்லாமல் இந்த லிபர் பிரெமிஸும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்குது. அண்ட் கடைசி வரையும் 3301 யாருன்ற கேள்வி இன்னைக்கு வரையுமே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் இது NSA, CIA இல்லைனா வேற ஏதாவது சீக்ரெட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்காக நடத்தப்படுற ஒரு ரெக்ரூட்டிங் மெத்தடாக இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் இன்னும் சிலர் இது பொதுமக்களோட பிரைவசியை பாதுகாக்கணும்னு நினைக்கிற தனிப்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் நம்பிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3301 ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்லை ஒரு பொதுவான நோக்கம் கொண்ட நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பா இல்லை இது வெறும் ஒரு ஆன்லைன் ட்ரோல் தானா? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட் லக். தேங்க்யூ.